ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துகிற மாதிரி ரொம்ப பயனுள்ள வீட்டு குறிப்பு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கா. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம கேஸ் அடுப்பில் ஒரு சில சமயங்களில் பாலோ டீயோ இந்த மாதிரி பொங்கி விழுந்துச்சுன்னா உடனே நம்ம தொடச்சி எடுத்துணும். அதுவும் பார்த்திங்கன்னா இதுலேயுமே கரை அப்படியே ஒட்டிக்கும். ஸோ எப்பவுமே டீயோ பாலோ கொட்டிச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே இருக்க இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது எடுத்துடலாம் தனியாக. ஸோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருப்போம்ல, ஸோ இந்த மாதிரி ஸ்பாங்கை வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. ஸோ ஒரு சில க்ளீன் டிப்ஸ்க்கு இதை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஈரமாக தொடச்சி எடுத்துகிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துங்க. இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு டபுள் வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம கேஸ் அடுப்பை சுத்தமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே நல்லா புதுசு போல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு முறையுமே துணியால் லைட்டாக தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக புதுசு போல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த டிப்ஸுக்குமே லைக் கொடுங்க. வாங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுத்து நம்ம வைக்கக்கூடிய டீயோ பாலோ, ஸோ எப்பவுமே அந்த டீ பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் வச்சாலும் சரி, இந்த மாதிரி அப்படியே ஒரு சைடு அப்படியே ஓரத்துலேயே ஆகட்டும் கீழே ஆகட்டும் ரொம்ப பிடிச்சிக்கும். இதுவும் பால் வச்சிங்க அப்படின்னா கீழ் பகுதியில் ரொம்ப ஒயிட்டாக அப்படியே தங்கிடும். எப்பவுமே டீயோ பாலோ நீங்கள் போடுறீங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே தேவையான அளவு தண்ணியை ஊற்றிங்க. அதுக்கப்புறம் பால் ஊற்றுக்குங்க. இந்த மாதிரி செய்கிறனால என்ன ஆகும்னா, நம்ம டீயோ பாலோ போட்டாலும் அந்த பாத்திரத்தில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. இப்போ பாருங்கள், நான் இது வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுதுங்களா, கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், முட்டைகோஸ்லாம் நம்ம எப்பொழுதுமே கட் பண்ணும்போது ரொம்ப பெருசு பெருசாக கட் ஆயிரும். அதே சமயத்தில் டைமுமே நம்மளுக்கு ரொம்ப எடுக்கும். நம்மளுக்கு மெலிசாக வேணும், அதே டைமுமே நம்மளுக்கு சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் தோலெலாம் நிற்கிறதுக்கு கிரேட்டர் வச்சுருப்போம்ல, ஸோ இந்த மாதிரி இதை எடுத்து நீங்கள் முட்டைகோஸை சீவினீங்க அப்படின்னா நல்ல பொடிசாக மெலிசாக ரொம்ப சின்னதாக, அதாவது ஹோட்டல் கடைங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கெலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல மெலிசாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சட்டுனுமே இந்த முட்டைகோஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், கையில் எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணுறனால சீக்கிரமே நம்மளுக்கு வெந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸுமே பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், வெங்காயமே நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப தடிசாக இருக்கும். ஒரு சில சமயங்களில் பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுறீங்கன்னா நல்ல மெலிசாக கட் பண்ணிங்கன்னா தான் நல்ல சூப்பராக சட்டுன்னு வதங்கி வரும். அதே சமயத்தில் பிரியாணியுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே நம்ம கிரேட்டரில் இந்த மாதிரி தனியாக உருளைக்கிழங்கு சீவுறதுக்கு இருக்கும்ல, ஸோ இந்த பிளேடு மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பிளேடில் நீங்கள் வெங்காயத்தை வச்சு சீவினீங்க அப்படின்னா நல்ல மெலிசாக கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதில் வெங்காயத்தை சீவி காட்டுறவங்களுக்கு ஒரு பாதி வெங்காயத்தை எந்த அளவுக்கு மெலிசாக வருது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே நம்ம வேலையை சுலபமாக மிச்சப்படுத்தும். நீங்கள் ஒரு வெங்காயம் கட் பண்ணுற இடத்துல 3 வெங்காயம் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், மெலிசாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் அர்ஜென்ட் சமயத்தில் ஒரு சில குழம்புக்காகட்டும் பொரியலுக்காகட்டும் நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டி போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நம்மக்கிட்ட இடிகட்டையோ இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் கூடி நீங்கள் போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சட்டுன்னு கரண்ட் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி கிரேட்டரில் கூடி இந்த மாதிரி இஞ்சி பூண்டும் நீங்கள் துருவினீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு நம்ம இடிகல்ல நான் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக திருவண்ண மாதிரி கிடச்சிச்சு பார்த்தீங்களா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஒரு சில சமயங்களில் நம்ம நிறைய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதி வெங்காயம் எல்லாமே அப்படியே வச்சுருவோம். இந்த மாதிரி வைக்கிறனால மறுநாளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுகின மாரி ஆயிரும். இது மறுநாள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா லைட்டாக இதுக்கு மேலே ஆயிலில் தடவிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயத்தை ஃப்ரிட்ஜிலையும் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சா நம்மளுக்கு உடலுக்கு தான் பாதிப்பு. ஸோ இந்த மாதிரி மேலே லைட்டாக ஆயில் மட்டும் தடவிட்டு நீங்கள் அழகாக வெளியவே இந்த மாதிரி திருப்பி வச்சிடணும். வச்சுட்டு மேலெலாம் போட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நாளை வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எடுத்ததுமே இந்த வெங்காயத்தை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எப்பொழுதுமே இந்த மாதிரி பேக்கெட்டில் காஃபி பவுட்ரு வாங்கினதுமே கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் எடுத்து வைக்கிறோன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த காஃபி பவுட்ரு ரொம்ப கட்டியாயிடும்.
ஸோ எப்பொழுதுமே வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கட் பண்ண போர்ஷனில் இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா வீடியோவில், இந்த சைடா மடக்கிட்டு, இப்போ ஆப்போசிட்லேயுமே வந்து இந்த சைடா வந்து நம்ம மடக்கணும். ஸோ இப்போ இந்த மடக்கிட்டுனதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து எதனா குட்டி பாத்திரம், அதில் வந்து இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஜூஸு அதுக்கப்புறம் வந்து மில்க் ஊற்றக்கூடிய இந்த டப்பா இருந்துச்சு, டப்பர் டப்பா. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த அரிசி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால என்ன ஆகும்னா, நம்ம அந்த காஃபி பவுடருக்குள்ளேருந்து வர அதாவது கட்டி ஆகும்ல, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது அரிசிக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம காஃபி பவுட்ரு எதுவுமே வந்து கட்டிப்படாது. நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். 100% எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இதே போல் தான் பூஸ்டர் பேக்கெட்லாம் ₹5 பூஸ்டர் பேக்கெட்லாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சு பாருங்களேன். நல்லா கடைசி முட்டையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆயில் பாட்டிலாம் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா வடிஞ்சு வடிஞ்சு எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும். அந்த ஆயில் பாட்டிலை சுற்றி எப்பொழுதுமே இந்த ஆயில் பாட்டிலாம் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சாக்ஸ் போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி போடுறனால அதுலேருந்து வடிஞ்சு வர அந்த ஆயில் எல்லாமே வந்து இந்த சாக்ஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு 1 இல்லை 2 வாரத்துக்கு 1 இந்த மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய அந்த ஆயில் பாக்ஸ் அந்த ஸ்டாண்ட் எல்லாமே ஆயில் ஆகாமல் நல்லா சூப்பராக வந்து க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ ஆயிலாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட ஆயில் வந்து வடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட். நம்ம வீட்டில் நம்ம மொபைல் ஒரு சில டைமில் வந்து ஹாலில் வச்சுட்டு நம்ம கிச்சன் ரூமில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சவுண்டு சரியாகவே கேட்காது. ஸோ அந்த மாதிரியான மொபைலெலாம் வந்து இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் மொபைலை வந்து வச்சுட்டு நீங்கள் சமையல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து கால் அடிக்கும்போது நல்ல சவுண்டு கேட்கும் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு. ஸோ இது வந்து என்னோடய வீடியோ வந்து ப்ளே பண்ண முடியாது, இல்லை காப்பிரைட் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்தியோ இல்லை வந்து ரொட்டியோ நம்ம வந்து செஞ்சுட்டு மறுநாள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஹார்டாயிரும். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி மீதமான சப்பாத்தி ரொட்டியெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுநாள் வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லியை வேக வைப்பீங்களா அந்த பாத்திரம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே ஒரே ஒரு தட்டு மட்டும் வச்சுருங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ வீட்டில் லெஃப்ட் ஓவர் இந்த சப்பாத்தி இருக்கும்ல அதை வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் தண்ணி கொதிச்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த வெதுவெதுப்பான அந்த சூட்லேயே வந்து அந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாயிரும். நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன். செம்ம சாஃப்டாகிடுச்சு இந்த சப்பாத்தி. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, நம்ம மதியம் வடிக்கக்கூடிய சாதம். இந்த சாதம் வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து நைட் டைமில் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஒரு மாதிரி லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதே போல் ஃப்ரெஷ்ஷாக வந்து வடித்து சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதே போல் இட்லி பாத்திரத்தில் நீங்கள் வச்சுட்டு தண்ணி சூடாக இருந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த ஆவியிலே பார்த்தீங்கன்னா அந்த சாதம் வந்து நல்லா வந்து நம்ம மதியம் வடித்தா எப்படி இருக்குமோ அதே போல் நல்ல சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.